ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, மங்களகரமான இந்த நல்ல நாளின் இரவு பொழுதில் நான் உன்னை தேடி வந்து இரவோடு இரவாக இருளோடு இரவாகவே இருளாக்குள்ளாகவே உன் கஷ்டங்களை எல்லாம் போக்கி கவலைகளையெல்லாம் தீர்த்து நாளையிலிருந்து உனக்கான நல்லது நடக்கும்படியாகவும் உனக்கானது உன் கைகளில் வந்து சேரும்படியாகவும் செய்வதற்காக தான் இப்போது நம்ப உண்டு பண்ண இருந்த நானு நாளைக்கு உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அற்புதமான நல்ல காரியத்தை செய்ய போகிறேன். இதுவரைக்கும் எத்தனையோ விதமான கஷ்டங்களையும் அனுபவங்களையும் உனக்கு கொடுத்த நான் நாளைக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தையும் நீ அடைந்திராத அளவில்லாத இன்பத்தையும் உனக்கு கொடுப்பதற்காக தான் உன்னை தேடி வந்திருக்கேன். இனி எல்லாமே உன் மனசு போலவே உன் வாழ்க்கையில் நடக்க போகுது. சில மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் வரும்னு நீ எதிர்பார்த்து நடக்காமல் போன விஷயங்களாக இருந்ததல்லவா, அது எல்லாமே இப்போ வேக வேகமாக நடக்கும். உன் வாழ்க்கையில் மாற்றங்கள் உருவாகி திருப்பங்கள் நிறைவேறி நீ எதிர்பார்த்ததையெல்லாம் வெற்றிகரமாக நடத்தி முடிக்க போகிறேன். எப்போவுமே பேச்சில் கொஞ்சம் நிதானமாறு. உன்னை தப்பாக புரிஞ்சுக்கிறவங்க கிட்டையும் உன்னை பற்றி தப்பாக நினைக்கிறவங்க கிட்டையும் பேச்சை குறைச்சிக்கோ என் செல்லமே. உன் வாழ்க்கை பாதையில் நீ பாட்டுக்கு போய்கிட்டு இருக்க, அது சரியாகத்தான் இருக்கு. ஆனால் உன்னை புரிஞ்சுக்காதவங்க தான் உன்னை பற்றி தப்பாகவே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நீ தேவையில்லாமல் அதை பற்றியும் அவங்கள பற்றியும் யோசித்து நேரத்தை வீணடிக்க வேணாம். யார் என்ன சொன்னாலும் என்ன செஞ்சாலும் எதையும் கண்டுகொள்ளாமல் கவலைப்படாமல் நீ பாட்டுக்கு போய்கிட்டே இருந்தீனா உனக்கு நடக்க வேண்டிய நல்லதையெல்லாம் இந்த வராகியம்மா வரிசையாக விமரிசையாக நடத்தி முடிப்பேன். உன்னுடைய எல்லா கஷ்டங்களும் இன்றோடு முடிஞ்சு போய் நாளைக்கே உனக்கான ராஜ வாழ்க்கையை நீ வாழ ஆரம்பிப்ப. உன் மன பாரத்தை எல்லாத்தையும் என்கிட்ட ஒப்படைச்சிட்டினா உனக்கு கிடைக்க வேண்டியதையெல்லாம் நிச்சயமாக நானே கிடைக்கச் செய்வேன். உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் யாராவது உன்னை விட்டு பிரிஞ்சு போனாங்கன்னா அது உனக்கு துன்பத்தை தருவதாக இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனால் நீ செய்யக்கூடிய விஷயங்களும் உன்னை விட்டு மனிதர்கள் விலகி போவதும் பிரிவுகளும் உன்னை துன்புறுத்துவதற்காக அல்ல, உன் தகுதி என்னங்கிறத உனக்கு உணர்த்துவதற்காக தான் நான் கொடுக்குறேன். அதனால் பிரிவை பார்த்து கலங்காமல் உன் தகுதியை உயர்த்திக்கிட்டே இரு. நிச்சயமா உனக்கு நடக்க வேண்டிய விஷயங்களையெல்லாம் நல்லபடியாக நடத்தி கொடுக்கும் பொறுப்பை நான் பார்த்துக்கிறேன். வாழ்க்கையில் எப்போ எப்படி இருக்கிறோன்றது முக்கியம் இல்லை. கிடைக்காத ஒன்று தான் சிறந்ததுன்னு நினைக்காம கிடைச்சதை பெருசாக உயர்வாக நினைக்க பழகு. உன் வாழ்க்கையில் நான் உன் கைகளில் கொடுத்திருப்பது எல்லாமே அற்புதமான அபூர்வமான அழகான விஷயங்கள்ங்கிறத நீ புரிஞ்சுக்கணும் என் செல்லமே. வாழ்க்கை எப்போவுமே எல்லாருக்கும் அழகாக அமைஞ்சிடாது. நீ தான் அதை அழகாக மாற்றிக்க முயற்சி செய்யணும். நிச்சயமாக உன் நம்பிக்கை ஜெயிக்கும். ஒவ்வொரு நாளின் ஆரம்பத்தையும் நீ நம்பிக்கையோடு தொடங்கும்போது அன்றைய பொழுது உனக்கு சோர்வடையாமல் வெற்றியை கொடுக்கும் விதத்தில் இந்த வராகியம்மா நான் உனக்கு துணையாக நிற்பேன். ஒவ்வொரு நாளும் நீ சோர்வடையாமல் முயற்சி செய். என்ன நடந்தாலும் உன் நம்பிக்கையை கைவிடாதே. உறுதியான மனம் உனக்கு இருக்கும்போது எந்த நிகழ்வும் தப்பாகவோ தவறாகவோ நடக்காது. நானும் உன்னைய விட்டு எங்கும் போக மாட்டேன் என் செல்லமே. நடக்காமல் போன விஷயங்களையும் தடைப்பட்ட விஷயங்களையும் கிடைக்காம போன விஷயங்களையும் நாளைக்கு நீ மறுபடியும் முயற்சி செஞ்சினா அது இந்த முறை சரியாக சிறப்பாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். கடந்த காலத்தை நினச்சி கலக்கமும் எதிர்காலத்தை நினச்சி பயமும் இன்றி இந்த நிகழ்காலத்தை மனசில் வச்சுக்கிட்டு முயற்சி செஞ்சினா நிச்சயமாக உனக்கு வெற்றி கிடைக்கும். நீண்ட நாட்களாக நிறைவேறாத விஷயத்தை எல்லாம் இப்போது நடத்தி முடித்து உனக்கு கைகளில் வெற்றி கிடைக்கும்படி செய்ய போகிறேன். உன் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதுக்கு உனக்கு பரிகாரத்தை நான் கொடுக்குறேன். நீ பரிகாரம் வேண்டி என்கிட்ட ஏங்கி காத்து கேட்டுக்கிட்டு இருக்க விஷயத்தை எல்லாம் நல்லபடியாக நடத்தி முடிக்கிறேன். உன் உடம்பு மனசு செல்வம்னு எதுவாக இருந்தாலும் எல்லாத்தையும் ஏன் பாதத்தில் வை. ஒன்றை விட்டுட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன் என் செல்லமே. நீ இருக்கிற இடம்தான் என்னுடைய இதயம். உன் இதயத்துக்குள்ளே தான் இந்த வராகியம்மா நான் கோயிலில் குடியிருக்கேன்றதை போல இருந்துக்கிட்டு இருக்கேன்.
அதனால் நீ தைரியமாரு. இந்த நாள் வேணும்னா உனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கலாம். ஆனால் நாளைய நாள் என்பது நிச்சயமாக நீ எதிர்பார்த்ததை விட சிறப்பான இன்பத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். உன் மனசில் எந்த பயமோ எந்த கவலையும் வேணாம். எல்லாமே நல்லபடியாக நடக்கும்னு தைரியமாரு. நடக்க வேண்டிய காலத்தில் எல்லாத்தையும் நல்லபடியாக நான் நடத்தி கொடுத்துட்றேன். உன் சோர்வு மாறி எல்லாமே சுகமாக நடக்கும்படியும், உன் வாழ்க்கையில் நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும்படியும், உன் மனசு குளிரும்படியும் இந்த வராகி அம்மா செய்வேன் என் செல்லமே. என்னை நம்பி நீ செய்யக்கூடிய எல்லா காரியங்களிலும் உனக்கு துணையாக நான் இருந்து வெற்றியை கொடுப்பேன். நீ முயற்சி செய்கிற விஷயங்களில் எந்த விதத்திலும் தோல்வி உனக்கு கிடைக்காத அளவுக்கு உனக்கு பாதுகாப்பாக நான் இருப்பேன். உன் வாழ்க்கையில் இருக்கும் இருளை போக்கி ஒளியாக நான் இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும்படி செய்ய போகிறேன். நீ எல்லாத்தையும் நிதானமாக பொறுமையாக செஞ்சினா நிச்சயமாக உனக்கு வெற்றி கிடைக்கும். உன் வாழ்க்கையிலையும் நன்மைகள் நடப்பதை உன்னால் உணர முடியும். மீண்டும் மீண்டும் நீ இழந்ததையெல்லாம் மீட்டு தருவதற்கு நான் இருக்கும்போது நீ திட்டமிட்ட விஷயங்களையெல்லாம் இப்போது செயல்படுத்த ஆரம்பி. நாளைய நாள் என்பது உனக்கு வெற்றிகரமான நாளாக இருக்கும். எந்த எதிர்மறையான எண்ணமோ, நடக்காது கிடைக்காதுன்ற பயமோ சந்தேகமோ இன்றி முயற்சி செய். நாளைக்கு உனக்கான ஒன்று, நீ ஆசைப்பட்ட ஒன்று, நீ எதிர்பார்த்து ஏங்கி தவித்து எதிர்பார்த்து கேட்ட ஒன்று நிச்சயமாக உன் கைகளில் வந்து சேரும். உன்னை தூக்கிவிட இந்த வராகியம்மா நான் இருக்கும்போது, என்னையே கதின்னு நம்பி வந்த உன்னை இறுக்கமாக பிடிச்சுக்கிட்டு வழி நடத்த நான் இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படுற? இப்போதைய சூழ்நிலை உனக்கு சாதகமாக இல்லைனாலும் இனி வரும் காலங்களில் உன் கைகள் ஓங்கி நிற்கும். யார் உன்னை அவமதித்து பேசினாலும் ஆவேசம் அடைஞ்சு மறுத்து பேசி உன்னை நிரூபிக்கணும்னு நினைக்காத. நீ போகும் வழி சரியாக இருந்தால் எண்ணம் போல உன் வாழ்க்கையும் நிச்சயம் சரியாக இருக்கும். யார் உன்னை தவிர்த்தாலும் அவர்கள் கண்ணு முன்னாலேயே உன்னை தவிர்க்க முடியாத சக்தியாக உன் பேச்சை கேட்டு உன் ஆலோசனையை கேட்டு அவங்க நடக்கும்படி சூழ்நிலையை நான் உருவாக்குவேன். அந்த அளவுக்கு உண்மையான மாபெரும் வெற்றியை உன் கைகளில் நான் கொடுப்பேன் என் செல்லமே. உன் மனசில் இப்போ 1000 கேள்விகள் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஏன் இப்படி நடக்குது, ஏன் இப்படி நடந்தது, ஏன் எனக்கு மட்டும் இப்படின்னு நீ பல கேள்விகளையும் குழப்பங்களையும் போட்டு யோசிக்கிறியே. ஒரே ஒரு விஷயத்தை நீ மறக்க வேண்டாம். நீ நம்பிக்கை இழக்காமல் என் கைகளை பிடிச்சிக்கிட்டு இருந்தீனா நடப்பது அனைத்துமே நல்லதாக நடக்கும்படி இந்த வராகி அம்மா நான் செய்வேன்னு நம்பு. அம்மா வராகி தாயே, உனக்கு என் மேலே இரக்கமே இல்லையா? நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன் நீ கேட்ட பிறகும் நான் எப்படி உனக்கான நன்மையை செய்யாமல் இருப்பேன்? ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து உனக்கு செஞ்சுக்கிட்டு இருக்க நான். எந்த கஷ்டமும் உன்னை நெருங்காமல் உன்னை காப்பாற்றிக்கிட்டு இருக்க நான். உன் எதிர்பார்ப்புகளையெல்லாம் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பேன். நீ என்கிட்ட வச்ச கோரிக்கையை நிறைவேற்றி உனக்கு நல்லது நடக்கும்படி செய்வதற்காக நான் இருக்கும்போது இனி எல்லாமே நல்லதாக நடந்து முடியும். உன் வாழ்க்கையில் அனைத்து சுக துக்க நிகழ்வுகளுக்கும் நானே பொறுப்பாளியாக இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படுற? உன் கூட இந்த வராகி அம்மா நான் இருக்கேன்ற நம்பிக்கையோட நீ தைரியமாக இருக்கணும். உன் ஒவ்வொரு அசைவிலும் நான் உன் கூடவே தான் வர்றேன். இனி எல்லாமே சுமூகமாக நடக்கும். நீ அமைதியாக இருக்கிறதால தான் ஒவ்வொரு விஷயத்தையும் நான் அமைதியாகவே நடத்திக்கிட்டு இருக்கேன். நீ என் மேலே நம்பிக்கை வச்ச அமைதியாக இருக்கும்போது எல்லாவற்றையும் சரியாய் சிறப்பாய் நடத்தி கொடுக்க வேண்டிய பொறுப்பு இந்த தாய்க்கு தானே இருக்கு. நீ எப்பவும் போல பொறுமையாக அமைதியாக இருந்தீனா எல்லாமே சுமூகமாக சந்தோஷம் தரும் விதத்தில் நடந்து முடியும். நீ கவலைப்படும் போது அதை நிவர்த்தி செய்ய வேண்டியது இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு தான். நீ பொறுமையாக இருந்து நடக்க போகிறத மட்டும் பாரு. உனக்காகவே சிரிச்சுக்கிட்டு இருக்க நான் உன் வாழ்க்கையில் உன்னை உயர்ந்த நிலைமைக்கு கொண்டு வருவேன். இந்த வராகி அம்மாவை நினச்சி மன நிறைவோட நீ வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சினா நீ நினச்ச காரியங்கள் எல்லாமே அடுத்தடுத்து வெற்றிகரமாக நடப்பதை உன்னால் உணர முடியும். உன்னை தொடர்ந்து வரும் துயரங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி போய் நீ விரும்பிய வாழ்க்கையை விரும்பியது போல வாழுவாய். உன் எதிர்காலங்கிறது வசந்த காலமாக இருக்க போகுது.
நம்பிக்கையை மட்டும் கைவிடாமல் இருந்தீனா இந்த வராகி அம்மா என்றும் என்றென்றும் உனக்கு துணையாக இருப்பேன். நீ எதிர்பார்த்த நல்ல செய்திகளை உன் கைகளில் கொடுத்து உனக்கு பாதுகாப்பு கவசமாகவும் நானே இருந்து நன்மையான நிகழ்வுகளை நடத்தி கொடுப்பேன். உன் பண பிரச்சனைக்கெல்லாம் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும்படி உனக்கு நீ எதிர்பார்க்குற பணத்தை உன் கைகளிலேயே யார் மூலமாகவாவது கொண்டு வந்து சேர்ப்பேன். நீ எதிர்பார்க்காத இடத்திலிருந்து உனக்கு உதவி கிடைக்கும். உனக்காக இந்த வராகி அம்மா நான் இருக்கும்போது இனிமே உனக்கு யாருமில்லைன்னு நீ சொல்லவே கூடாது. நான் எப்போதும் உன்னை கைவிட மாட்டேன் என் செல்லமே. உன் வாழ்நாள் முழுவதும் நோய் நொடி இல்லாத ஆரோக்கியத்தையும் கடனில்லாத சந்தோஷமான வாழ்க்கையும் சொந்த வீட்டையும் சுகமான தூக்கத்தையும் அழகான வருமானம் கிடைக்கக்கூடிய வேலையையும் மனசுக்கு நிறைவான சந்தோஷத்தையும் நீண்ட ஆயுளையும் கொடுப்பதற்காக தான் இந்த வராகி அம்மா இப்பொழுது இந்த இரவு நெருங்கும் வேளையில் உன்னை தேடி வந்தேன். ஆனால் மனிதர்கள் என்ன யோசிக்கிறீங்க தெரியுமா? வராகி அம்மா சொர்க்கத்தையே கொடுத்தாலும் கூட நரகம் எப்படி இருக்குதுன்னு ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துடலாமான்னு யோசிக்கிற அளவுக்கு மன திருப்தி இல்லாதவர்களாகத்தான் இருக்கீங்க. என்ன கொடுத்தாலும் இதை விட சிறந்தது, இதை விட உயர்வானது, இதை விட நல்லா இருக்குது, இன்னொன்று இருக்குமான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காத. கிடைச்சதே நல்லது, கிடைச்சதே சிறப்பானது, கிடைச்ச வாழ்க்கையே உயர்வானது, நல்ல விதமானதுன்னு நம்பினாதான் அதற்கேற்றாற் போல உனக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். நீ எனக்குன்னு பயப்பட வேணாம், ஆனால் நீ செஞ்ச பாவங்களுக்கு பயப்பட்டு தான் ஆகணும். ஏன்னா இந்த வராகியம்மா ஒரு தாயாக இருந்து நான் மன்னிச்சிருவேன். ஆனால் உன்னுடைய பாவங்கள் உன்னை விடாமல் துரத்தி உனக்கு அது தீங்கை கொடுத்துரும். அதனால் எப்போதுமே நல்லதையே நினச்சி நல்லதை செய்யக்கூடிய பிள்ளையாக இருக்கப்பார். நீ நினச்சி கூட பார்க்காத வாழ்க்கையை உனக்காக இந்த வராகி அம்மா நான் கொடுத்து சர்வ மங்களங்களும் சந்தோஷங்களும் சகல செல்வங்களும் கிடைக்கும்படி செய்வேன்.